ஸ்தோத்திரம். ஆண்டவர் இயேசு உங்களை ரொம்ப நேசிக்கிறார். என் சகோதரனே, என் சகோதரியே, கர்த்தராகிய இயேசுவை நம்ம அனுதினம் நன்றி சொல்ல வேணும். ஏன் சொல்ல வேணும் அப்படின்னு பார்த்தால் பாருங்க, பரலோகத்துல தூதர்கள் அவரை ஏமாத்தினார்கள். இந்த உலகத்தை சிருஷ்டித்து மனுஷனை உண்டாக்கின தன் சாயல்படி உண்டாக்கினார், நேசித்தார், அவங்களோட பேசினார். ஆனா அவங்க ஏமாத்தினார்கள். புரியுதா? ஏன் பாருங்க, நோவாவி காலத்துல பாருங்க எவ்வளவு ஜனங்கள் அவரை ஏமாத்தினார், யாருமே மன திரும்பல. ஆனா பாருங்க, பேதுரு அவரை ஏமாத்தினார், மறுதளித்தார். ஆனா நன்றி சொல்ல நம் தேவனாகி கர்த்தரை இயேசுவை அவ்வளோ நம்ம மேல அன்பு வைத்தார். அவர் எல்லாத்தையும் மன்னித்தார், நம்ம அக்கிரமங்களை மன்னித்தார், நம்ம பாவங்களை மன்னித்தார். நம்ம எப்படிப்பட்ட ஒரு அவருக்கு தெரியும் எப்படிப்பட்ட காரியங்களை செய்யறோம். நம்மளால சிந்திக்க முடியாது. செய்த காரியம் மறுபடியும் ஒரு டிவியில நம்ம காமிச்சாங்க, அதை பார்க்க முடியாத அளவுக்கு நம்ம செய்யறோம். அந்த அளவுக்கு பாவங்களை அந்த தேவன் மன்னித்தார், பார்த்து மன்னித்தார். அவர் நம்மளுக்காக இறங்கி வந்தார், உங்களுக்காக எனக்காக அவர் ஜீவனை கொடுத்தார். எப்படிப்பட்டவர் பாருங்க. யார் எவ்வளவு அதிசயங்கள் அற்புதங்களை செய்தார். அந்த மனுஷன் அவரை தள்ள விட்டு பார்த்தார்கள். தேவன் வேணாம் என்று சொன்னார்கள். எல்லாம் அவங்க தான் மனுஷங்கள் தான் அவரை சிலுவையில் அறியுங்கள் என்று சொன்னார்கள். யார் அறிந்தார்கள்? சிலுவையில் அறிந்தார்கள், அடித்தார்கள். அவங்களை பார்த்துதான் ஆண்டவராகி இயேசு சொன்னார், இதாவே இவங்களை மன்னியும், இவங்க என்ன செய்யறாங்க இவங்களுக்கு தெரியல, மன்னியும் சொன்னார். இன்றைக்கு நம்மளுக்கு அந்த குணம் இருக்குதா? அந்த பாசம் இருக்குதா? அடுத்தவங்க மேல நினைத்து கொள்ளணும், நினைத்து கொள்ளணும். அந்த பாசம் இருக்குதா இல்லையானே. ஏன் சொல்றேன்னா, இன்னைக்கு ஒருத்தவங்க பேசிட்டாங்கன்னா, இவன்கிட்ட நான் பேச மாட்டேன், அவன் எப்படி பண்ணிட்டான், அவன் எப்படி பேச, அவன் மூஞ்சிலே முழிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சிந்த கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம். அடுத்தவங்களை நம்ம மன்னிக்கலன்னா நம்ம பிதா நம்மளை எப்படி மன்னிப்பார்னு யோசிச்சிருக்கீங்களா? மன்னிக்க வேண்டும். கிறிஸ்துன்னா அன்பு செலுத்த வேணும். கிறிஸ்துன்னா எல்லாரும் அரவணிக்கணும். கிறிஸ்துனோட அன்பு பல பேர்கிட்ட போக வேண்டுங்க. தேவன் நம்மள மேல வைத்த அன்பு போல பிறரை நம்ம நேசிக்க வேண்டும். என்ன வேணும் செய்யட்டும் நமக்கு விரோதமாய், ஆனா நம்ம அவங்களை நேசிக்கணும், அவங்களுக்காக ஜெபம் பண்ணணும். கர்த்தரோட அன்பை நம்ம வெளிப்படுத்தணும். ஆமீன். கர்த்தர் உங்களை ரொம்ப ஆசீர்வதிப்பார். கர்த்தர் சகல விதமாக ஆசீர்வாதத்தால உங்களை ஆசீர்வதிப்பார். தேவனோட சமாதானம் உங்க வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்கப்படுவதாக. God bless you, my brother and sister. அதனாலதான் நம்ம ஆண்டவரை நன்றி நன்றி சொல்லி கொண்டே இருக்கணும். எவ்வளோ பாவங்கள் நம்ம செஞ்சாலும் நம்மளை நேசித்து அனுதினம் வழிநடத்த தேவனை நன்றி சொல்லி கொண்டே இருக்க வேண்டுங்க. ஆமென்.